ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்சியோட ஃபவுண்டர் அண்ட் ஹெட் கோச் இருக்காரு. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம அவங்க அகாடமி பற்றி, ஸோ அவங்க இவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் இவ்வளோ சக்ஸஸ் அப்புறம் இப்போ வந்து அவங்க கடைசியாக ஒரு ஐ லீக்ல வந்து இப்போ என்டர் இருக்காங்க, யூத் லீக்ல. ஸோ அதை பற்றி எல்லாமே இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் கோச். குட் ஈவினிங். ஸோ உங்கள் அகாடமி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம அகாடமியோடைய நேம் வந்து புழல் எஃப்சி. இந்த புழல் எஃப்சி வந்துட்டு ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அது ஒரு கிராஃபிக் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது 18 வருஷம் கண்டினியூஸாக நம்ம இந்த அகாடமியை பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த அகாடமியில் இது ஃபஸ்ட்டு வந்து புழல் ஊரில் இருக்கிற பசங்களை டெவலப் பண்ணணும், அப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக எளிமையான பசங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் நாங்கள் அது வந்துட்டு சர்வீஸாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். 9 வருஷம் நாங்கள் வந்துட்டு புழல் சார்ந்த நிறைய புழலை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஊரில் எல்லாருக்குமே நிறைய பேர் இந்த புழல் எஃப்சி மூலமாக டெவலப் ஆகிருக்காங்க, நிறைய பேர் ப்ரொமோட் ஆகிருக்காங்க, நிறைய பிளேயரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நிறைய பேரை உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த லெவல் நம்ம போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு நிறைய டோர்னமெண்ட்ஸ், நிறைய கிளப்ஸ் கூட டோர்னமெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேட்சஸ் இது மாதிரிலாம் நம்ம விளாடணும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணுன்றதுக்காக நாங்கள் மேட்சஸ்க்காக நம்ம ரெடி ஆகணுன்றது. ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், இப்போ ப்ரொஃபஷனல்னும் போது எப்படி அகாடமி வந்து வடிவமைக்கணும், எப்படி ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுன்றதை நாங்கள் பிளான் பண்ணி ஒரு 8 இயர்ஸுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வர ஆரம்பித்தோம். கொண்டு வந்து இப்போது ப்ராப்பர் கோச்சஸ் உள்ளே கொண்டு வந்து சரியான முறையில் பயிற்சி கொடுத்து இன்றைக்கி வந்துட்டு புழல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் நிறைய பிளேயர்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். நேஷனல் இயர்லி நேஷனல்ஸ் நம்ம அகாடமிலேருந்து நேஷனல்ஸ் விளாடுவாங்க. இந்தியன் டீமுக்கு விளாடி அண்டர் 15 இந்தியா ஆடிருக்காங்க, அண்டர் 13 இந்தியா ஆடிருக்காங்க. சந்தோஷ் ட்ராஃபி கண்டினியூஸாக 3 இயர்ஸ் சந்தோஷ் ட்ராஃபியில் நம்ம பசங்க நம்ம அகாடமி பையன் வந்துட்டு சந்தோஷ் ட்ராஃபியில் கோல் கீப்பராக போயிருக்கான். இயர்லி வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து அகாடமி புழல் அகாடமிலேருந்து ஒரு ஜூனியர், யூத்லேருந்து, ஜூனியர்லேருந்து, உமன்லேருந்து, பாய்லேருந்து எல்லாருமே வந்து பாய்ஸ் வரையும் நேஷனல்ஸ் விளாண்டுருக்காங்க. நிறைய யூத் கிளப், அதாவது யூத் லீக் கிளப், இப்போது எப்படி சொல்லணும்னா சென்னை எஃப்சி மெட்ராஸ், பெங்களூர் எஃப்சி, கிக்ஷாட் எஃப்சி, பெங்களூர் எஃப்சி, கேரளா பிளாஸ்டர், இது மாதிரி நிறைய கிளப், ப்ரைவேட் கிளப்பில் வந்து நம்ம பசங்க இங்கேருந்து ப்ரொமோட் ஆகி அங்கே ரெசிடென்சியில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 பசங்கிட்ட ரெசிடென்சியில் விளாண்டு வராங்க. அதுவும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற நிறைய கிளப்ஸில் நம்ம பசங்க ப்ரொமோட் ஆகி விளாண்டு வராங்க. அதுமாதிரி எஜுகேஷன் கிடச்சிருக்கு. நிறைய பசங்களுக்கு வந்துட்டு காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துருக்கோம், ஸ்கூல் ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபுட்பால்னால நிறைய பேர் வந்து இந்த அகாடமியில் ட்ராவல் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 18 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20 நேஷனல் ஸ்டேட் பிளேயர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 3 பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க. இப்போ கூட நம்ம புழல் எஃப்சி பிளேயர் வந்துட்டு இந்தியன் கேம்பில் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி இந்தியன் கேம்ப் உமன் அண்டர் 15ல் 2 உமன், ஒரு பொண்ணு அதில் இந்தியா விளாண்டுருக்கா, இப்போ டீமில் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து கேம்ப்லேயே இருந்துட்டு இப்போ வந்திருக்காங்க ரிட்டர்ன். லாஸ்ட் இயர் வந்து சப் ஜூனியர் ஸ்டேட் டீமில் அண்டர் 13ல் ஒரு பொண்ணு நம்ம வந்து ஸ்டேட் டீமில் விளையாடிருக்கோம். இது மாதிரி அது இல்லாமல் ஒரு இன்னும் ஈரோடு ஹாஸ்டலில் நிறைய நம்ம உமன் டீம்லேருந்து 3 பேர் செலக்ட் ஆகி இப்போ ஈரோட்டில் விளாண்டுட்டு வராங்க. லாஸ்ட் இயர் அவங்க ஸ்கூல் ஸ்டேட்டும் விளாண்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஸ்டேட் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம அகாடமிலேருந்து இயர்லி நம்மளோட எய்மே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பசங்க ரீச் ஆகணும், ஒரு ஐஎஸ்எல் விளாடணும், ஒரு இந்தியன் டீம் விளாடணும். இதுதான் எங்களோட டார்கெட். ப்ரொஃபஷ்னலாக போகணும். எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸும் ஒன்றா கொண்டு போகிறதுனால எங்கள் பசங்க எஜுகேஷன்லேயும் நல்லா இருப்பாங்க, ப்ரொஃபஷ்னலாக. அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி பிளேயர்ஸை வந்து நாங்கள் வந்துட்டு இந்த 18 வருஷமாக ரெடி பண்ணி அடுத்த கிளப்ஸுக்கு நம்ம பிளேயர் கொடுத்துட்டு இருந்தோம். ப்ரொமோட் பண்ணுறது தான் எங்களோட வேலையாக இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இப்போ 20 பிளேயர் ஒரு டீமை நாங்கள் உருவாக்குறோம்னா எங்களோட ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஜ் கேட்டகரி தான் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு அண்டர் 10 தான் டீம் தனியாக பண்ணுவாங்க, அண்டர் 13 தனியாக இருக்கும், அண்டர் 15 அதுக்கு வந்து டீம் வச்சுருப்போம். நாங்கள் அந்த ஏஜ் கேட்டகரியும் தனி டீம், எல்லாரும் ஒன்றாலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறது கிடையாது. இந்த மாதிரி தனித்தனி ப்ராக்டிஸ் செக்ஷன் தான் நாங்கள் பண்ணுவோம். இதுலேருந்து போகிற ப்ரமோட் பார்த்தீங்கன்னா அண்டர் 15னா ஒரு 20 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 5 பேருக்கு செலெக்ஷன் கிடைக்கும், 5 பேர் போவாங்க, மீதி 15 பேருக்கு சான்ஸ் கிடைக்காது. அப்போ அவங்க வந்து அப்படியே தான் அந்த இயர்ஸ் இருப்பாங்க. அப்போது நாங்கள் யோசித்தோம், அப்போ நம்ம வருஷத்துக்கு 20 பேர் தான் ட்ரெயின் பண்ணுறோம், 5 பேருக்கு 6 பேருக்கு சான்ஸ் கிடைக்குது, மீதி பேருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா எல்லா டீம்லையும் 1-2 பேர் தான் சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணலான்ற போது தான் நம்மளும் வந்து ஒரு ஆத்தரைஸ்டாக நம்ம வந்து ஒரு ஐ லீக் கிளப் எடுக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் இதுக்கு நம்ம மூவ் பண்ணணுன்றதுக்காக இந்த 18 வருஷம் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸு, நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தும் அதில் வந்து கடந்து வந்து இப்போ நாங்கள் அந்த இத்தனை வருஷம் கனவோட இன்றைக்கி யூத் லீக் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு பெரிய இது முழுக்க ஒரு புழல் அகாடமி பசங்களை மட்டும் டெவலப் பண்ணணுன்ற எண்ணம்லாம் கிடையாது.
ஃபுட்பால் ஆடணும்னு ஆசைப்படுற, ஃபுட்பால் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லா பிளேயருக்குமான கிளப்பாக தான் இருக்கும் இந்த யூத் லீக். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிளப்ஸ் வந்துட்டு வெளியே இருந்து தான், அதாவது அவங்களுடைய தாட் வந்துட்டு வின் பண்ணணும், அப்போ நம்ம லேபிள் அப்படி இருக்குன்னா அது வந்து அந்த இது போகிறாங்க. டெவலப் பண்ணுறோம், பிளேயரை டெவலப் பண்ணுறோமானா அது ரொம்ப ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்ம அடுத்தவுடைய ஐடியாஸை நம்ம போக முடியாது. எங்களுடைய புழலப்சியுடைய ஐடியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயர்ஸை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவ்வளோ பிளேஸ் இருக்காங்க. ஆனால் வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதர் ஸ்டேட்டில் கொடுக்குற அதர் ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாட்டு பிளேயருக்கு நிறைய வேல்யூஷன் இருக்கு, ஆனால் நம்ம ஸ்டேட்டில் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நிறைய கிளப்ஸில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் விளாட்றாங்க, நம்ம பிளேஸ் ரொம்ப கம்மியாக விளாட்றாங்க. அப்போது நம்ம வந்துட்டு வாய்ப்பு, திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு நிறைய கிளப்ஸ் உள்ளே வந்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 5 கிளப்பில் குறிப்பிட்ட பேருக்கு, ஒரு 100 பேருக்கு தான் சான்ஸ் கொடுக்க முடியும். 20 கிளப்பு உள்ளே வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். அப்படின்ற நோக்கத்தில் தான் இப்போ நிறைய கிளப்ஸ் உள்ள வரும். நாங்களும் அதே நோக்கத்தை தான் வந்திருக்கோம். ஆனால் எங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். டேலண்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக கண்டிப்பாக அவங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருடைய எண்ணங்கள் பெரிய கிளப்பில் போயிட்டு வெளியே கூட உட்காரலான்ற மாதிரி மைண்ட் செட். ஆனால் அந்த கிளப்பில் போய் நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க. பிளேயருக்கு நாங்கள் சொல்கிறது, விளையாடுறதுக்கு எந்த இடத்துல சான்ஸ் கொடுப்பாங்களோ அந்த கிளப்புக்கு சைன் பண்ணுங்கள், அந்த கிளப்பில் விளையாடுங்க. நீங்கள் விளையாண்டா மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதை தான் நீங்கள் வந்துட்டு பிளேயர்ஸும் சரி, பேரண்ட்டும் அந்த மாதிரி கிளப்புக்கு நீங்கள் சான்ஸ் வந்து வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரி கிளப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக அவங்க பசங்க ப்ரமோட் பண்ணலாம். இதுதான் நம்ம பேரண்ட்டுக்கிட்ட பிளேயர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க மாறணும். பிளேயரும் மாறணும், பேரண்ட்டும் மாறணும். பெரிய கிளப்பில் போயிட்டு வெளியே உட்கார்றதுக்கு, வளர்கிற கிளப்பில் மெயினில் சான்ஸ் கொடுத்தா விளையாடுறதுக்கு அவங்க ரெடி ஆகிக்கணுன்றது இந்த நேரத்தில் நான் அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும். அந்த நோக்கத்துக்காக தான் எங்களுடைய ஏம் தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்கும் சான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கிளப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூத் லீக் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில், நிறைய பணம் செலவுக்கு மத்தியில் நாங்கள் இதை பண்ணுறோம். ரிஸ்க்கு தான் எடுத்துக்கோம். கண்டிப்பாக பிளேயர்ஸும் சரி, பேரண்ட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த யூத் லீக் பிளேயர்ஸுக்கான இது ஒரு புவராக இருக்கிறவங்களுக்கான ஒரு கிளப்பாக இது இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு ரொம்ப தாழ்மையாக நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிக்கணும். புழலப்சியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் எங்களுடைய ட்ரையல்ஸ் வந்து வர நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரையல்ஸ் போடுறோம். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி நல்ல டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சான்ஸ் கொடுப்போம்.